வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பொட்டேட்டோ கோஃப்தா கறி தான். இதுக்கு தேவையானது ஆலு தேவை, பொட்டேட்டோ தேவை, நமக்கு உருளைக்கிழங்கு அதை எடுத்து இப்படி இந்த மாதிரி கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆலுவை, இந்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. அதில் தண்ணி இருக்கும், தண்ணி நமக்கு வேண்டாம், அதனால் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இதுக்கப்புறமா பன்னீர் வேணும், பன்னீரையும் நான் கொஞ்சம் உதுத்தி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பன்னீர் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, இல்லை பன்னீரே போடாட்டினா கூட பரவாயில்ல. 1 டீஸ்பூன் ஜீரா எடுத்துருக்கேன், ஜீரகம் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் தேவை, டர்மரிக் பவுடர் தேவை, ஜீரா பவுடர் தேவை, கரம் மசாலா தேவை, கொரியாண்டர் பவுடர் நமக்கு தேவை, சால்ட்டு, ஆயில். இது வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, இது ஆப்ஷனல். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொரியாண்டர் லீவ்ஸு, புதினா இருந்ததுன்னா, இதெல்லாம் ஆப்ஷனல் தான், புதினா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன், பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்க்குறேன், காரத்துக்கு தேவையானது சேர்த்துக்கோங்க. ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது வந்து கடலை மாவு, பேசன் வேணும், கிராம்ஃப்ளவர் வேணும் நமக்கு, அல்லது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் நீங்கள் ரைஸ் பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சால்ட் இதுக்கு தேவையானது போட்டு நீங்கள் அப்படி நல்லா பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு ஒரு கோஃப்தா மாதிரி, உருண்டை மாதிரி பண்ணிக்கோங்க. கோஃப்தானா உருண்டை தான், உருண்டை பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நான் இதில் ஆட் பண்ணலை. அதே மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸும் மின்ட் லீவ்ஸும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம். இதில் பாலக் கூட நீங்கள் வெட்டி போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம் தான், உங்கள் க்ரியேட்டிவ் ஸ்டைல், உங்களை நீங்கள் யோசிக்கிற மாதிரி நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சாச்சு. இப்போ அதில் நான் அந்த கோஃப்தாவை போடுறேன், இந்த உருண்டைகளை போட்டு எடுக்கிறேன். 2 பக்கமாக புரிஞ்சிருச்சு, இப்போ வெளியே எடுத்தாச்சு. இது கொஞ்சம் வேலை, லென்த்தி ப்ராசஸ் தான், ஜாஸ்தியாக இருக்கும், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பன்னீர் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா வேண்டாம், தேவையில்லை. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன், எனி ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு தாளிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த ஆனியன் வந்து ஒரு ஆனியன் வச்சுருந்தேன்ல, அதை பேஸ்ட் ஆக்கியிருக்கேன். டொமேட்டோவும் பேஸ்ட்டாக தான் ஆக்கியிருக்கிறேன், சில்லியும் பேஸ்ட்டாக தான் ஆக்கியிருக்கிறேன். எல்லாமே கிரேவி வேணுங்கிறதுனால நான் அப்படி சேர்த்துருக்குறேன். நீங்கள் கரம் மசாலா வேணும்னா இப்போமே நீங்கள் முழுசாக வந்து நீங்கள் சின்னமன், க்ளோவ்ஸு, கார்டமம்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம், பே லீஃப் போட்டு தாளிச்சிக்கலாம். நான் வந்து கரம் மசாலா சேர்க்குறதுனால நான் வந்து அதை போடலை. வெங்காயம், தக்காளி பேஸ்ட் போட்டாச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகா பேஸ்ட் காரத்துக்கு போடுறேன், சில்லி பவுடரும் போடுறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ட்ரை மசாலா சேர்க்கலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் போல் நான் டர்மரிக் பவுடர், மஞ்சள் பொடி சேர்க்குறேன். இந்த ட்ரை மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. இப்போ போடுறது வந்து கரம் மசாலா போடுறேன், அது ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கப்புறமா தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு, ரொட்டிக்கு, நானுக்கு, இட்லி தோசாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ சேர்க்குறது தேவையான அளவு சால்ட்டு சேர்க்குறேன் நான். இது போடுறது வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, இதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போடலாம். கடைசியில் நான் மலாய் க்ரீம் சேர்ப்பேன், இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போ போடுறது வந்து மேத்தி லீவ்ஸ், ஃபெனுக்ரிக் லீவ்ஸ், ட்ரைடு. இது இப்போ கோஃப்தாவை போட்டுடலாம் நம்ம. அதாவது வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை தான் போடுறேன். அது வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லாட்டினா இது தேவையில்லை. கோஃப்தா போட்ட பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை போட்டு கார்னிஷ், கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ மலாய் சேர்க்குறேன் நான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே. கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு.